சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்ம ரோகிணி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னடா இது நம்ம சிந்தாமணியை வச்சு காய் நகர்த்திருக்கோம் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில சிந்தாமணி தான் இவங்களோட பிசினஸ் எதிரி அப்படிங்கறத மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த சிந்தாமணிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. சிந்தாமணி வந்து சொல்லு ரோகிணி, என்ன விஷயம்? நீ சொன்னபடி கடையை ரெண்டத்தையும் தூக்கிட்ட பாத்தியா? ஆர்டர் எப்ப அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. ஆனா ரோகிணி வந்து என்ன பண்ணா, ஒருங்க ஆண்டி, ஆர்டர் கண்டிப்பா உங்களுக்கு தான். என்ன நான் சொன்னபடி நீங்க கச்சிதமா வேலையை முடிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சிக்கல் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி வந்து என்ன ரோகிணி சொல்ற? இதுல போய் உனக்கு என்ன சிக்கல் இருக்க போது? நீ சொன்ன நான் நேரா களத்துல இறங்காம ஆள் வச்சுதான் இந்த வேலையை பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து நம்ம சிந்தாமணி கேக்குறாங்க. உடனே ரோகிணி வந்து இல்ல ஆண்டி, நீங்க தான் மீனாவோட பிசினஸ் எதிரி அப்படிங்கறது மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப சிந்தாமணி தான் ஏதாச்சும் வேலையை பார்த்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து விசாரணையில கண்டிப்பா உங்களை அவங்க இழுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. தெரியாமன் கூட நீங்க என்னோட பேரை வந்து வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்து நீ அதெல்லாம் கவலைப்படாத ரோகிணி, எனக்காக எவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேன்னா கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஃபேமிலியில இப்படி எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம விஜய் ஒரு பக்கம் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே பார்வதி வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நடந்த விஷயத்துல சிந்தாமணி வந்து நான் தான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரோகிணி ஏதோ உள்குத்து வேலை பார்த்திருக்கா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்ப வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தான் அப்படிங்கறது வெளியே வந்துருச்சுன்னா ரோகிணி பத்திர உண்மைகள் எல்லாமே வெளியே வரதுக்கு வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாயிடும். அதனால நம்ம விஜயா வந்து எத்தனை விஷயத்த சொல்லியிருந்தாலும் நம்ம சிந்தாமணி எதுவுமே சொல்லாம, ஓ அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், ஏன்னா என்னோட பிசினஸ் அடியோட தோக்கடிக்கணும்னு நினைச்சது அந்த மீனா தான். இப்ப அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டோட பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருந்தது சிந்தாமணி அப்படிங்கறத நம்ம மீனாவும் முத்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.